ஹாய்ங்க. அந்த கோதுமை செயின் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. டிஸ்கவுண்ட்டும் கிஃப்ட்டும் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன், டிஸ்கவுண்ட் நான் வந்து வாங்கலை. ஏன்னா எனக்கு வந்து ஆடி ஆச்சரியம் டிஸ்கவுண்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான் பெட்டர் ஆப்ஷன்னு தோணித்து. 7% ப்ளஸ் அந்த 8%க்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு பதிலாக கிஃப்ட் வாங்குறது எக்கனாமிக்கலாக கால்குலேட் பண்ணேன்னு. ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா பில்லை பார்த்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த பில்லில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. அது கிளாரிஃபிகேஷன் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஏன் வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேங்கிறது புரியும். ஸோ இந்த பில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு அதை வந்து 7.98 போட்டிருக்காங்க. அதை வந்து ரிகார்டே பண்ணாதீங்க. அது 8.4%க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்ததை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரிகார்ட் பண்ண வேண்டாம். அதனோட வேஸ்டேஜே 7.98 அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து 8.4%க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுங்கிறது பார்க்கல. நம்ம கோதுமை செயினோட வேஸ்டேஜ் அந்த லைனே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த ஃபுல் லைனே வந்து இந்த பில்லில் இல்லை. இதனோட வேஸ்டேஜே 7.98 அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதுக்கு மீறி கம்மி பண்ணினாங்கன்னா அவங்க அதை வந்து 7.73 பண்ணுவாங்க. அப்போது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 வரும். அதுதான் நான் ஒர்க்கிங்கில் சொன்னேன். இது வந்து 8.4ல் நீங்கள் இது பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டாம். இதனோட வேஸ்டேஜே 7.98ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் இது நான் 7.98 வேஸ்டேஜை கொடுத்துட்டு இதுக்கு மீறி தான் நான் வந்து ஆடி ஆஃபரும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் போக தான் வாங்கியிருக்கேன். பட் அதை டிஸ்கவுண்ட்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஆடிக்கு முன்னாடியும் இதை கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. நான் வந்து இதனோட ஒர்க்கிங்கை காமிக்கிறேன். இதுதாங்க அதனோட ஒர்க்கிங். ஆக்சுவல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.4. ஸோ பிஃபோர் ஆடியும் பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5% ஆஃப் 8.4 0.42. ஸோ அது வந்து 8.4ஓட -0.42 கொடுத்தீங்கன்னா 7.78%. இதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்கு, நம்ம கரண்ட் பில்லில் வந்திருக்கு. இது முன்னாடி இது சாதாரணமாக கொடுக்குற டிஸ்கவுண்ட் 5%. பட் அது நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டதுனால பிஃபோர் ஆடி வந்து 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. 8%னா 0.672. 0.68% ஆஃப் 8.4 வேஸ்டேஜ்னா 0.672. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 7.728 வருது. அதுதாங்க 7.73 ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பில்லில் பார்த்தீங்கன்னா 5% பதிலாக 8% கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடிக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதே தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து 7.273 பழைய டிஸ்கவுண்ட் என்னவோ அதுதான் கொடுத்துருக்க போகிறாங்க. பட் அது நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஆடி கிஃப்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெரிய இது வராது. 7.73%. ஒரே நிமிஷம் நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 8. இப்போ இது ஒர்க்கிங்க. இது வந்து 8.4%. இது சாதாரணமாக 8.4% இருந்துச்சு. இந்த 8.4%க்கு ஆடிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 7.98% எல்லாத்துக்குமே இது வந்து முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தாங்க. தட் இஸ் 5%. இந்த 8%க்கு கீழே இருக்கிற நகை எல்லாத்துக்குமே வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 7.98. இது நம்ம முன்னாடி ஒர்க்கிங் பார்த்துட்டோம். 5% ஆஃப் 8.4ங்கிறது வந்து 7.98 வருது. ஸோ இது வந்து சாதாரணமாகவே நார்மல் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க ஆடிக்கு முன்னாடி. அதுக்கு ஃபர்தராக டிஸ்கவுண்ட் கேட்கறச்சு வேணா இது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதர் வந்து ஆடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இது இருக்கும், இல்லை இது இருக்கும். இதுக்கு மேலே ஃபர்தராக டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஒரு இன்னும் இதோட ஒரு 1 or 2% வேணா கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே 7.98க்கும் 7.73க்கும் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கறச்சே பார்த்தீங்கன்னா 410 rupees தான் வருது. இது வந்து ஆடிக்கு முன்னாடி இருந்தது, இது ஆடிக்கு அப்புறம். இதை வந்து ஆடிக்கு முன்னாடி வந்து கொடுத்த ஆஃபர் இது. இது ஆடிக்கு அப்புறம் இதை பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இது இன்னும் கம்மி பண்ணினாலும் இன்னும் கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட 410க்கு பதிலாக வேணா 600 வரும், 800 கூட வரச்சா. இதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ 410 வரும், இல்லை 610. அதனால தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு 300 to 600 டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு வந்து நான் கிஃப்ட் ஐட்டம் வந்து 1600 வர்த்து வாங்கினேன். எனக்கு அது வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு. ஸோ அந்த பில்லில் இருக்கிற 5%. ஸோ ஆடிக்கு முன்னாடி இந்த பில்லில் இருக்கிற 8% டிஸ்கவுண்ட் ஆஃப் 8.84ம் அதுக்கப்புறம் இருக்கிற டிஸ்கவுண்ட் தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 7.98 அதில் போட்டிருந்தாங்க டிஸ்கவுண்ட் 5% கொடுத்து. அது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா அது இல்லைனாலும் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால அதுக்கு மீறி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அதில் வந்து என்ன டிஸ்கவுண்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்து அது வந்து உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில்
5% டிஸ்கவுண்ட்டில் அதை போட்டது நான் கிளியராக சொல்கிறேன், அது முன்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆடிக்கு முன்னாடியிலேருந்தே கொடுத்துருந்தாங்க. அதை திரும்பி அதை வந்து மைனஸ் பண்ணி ஆடி ஆஃபர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆடி ஆஃபருக்கு வந்து கன்சிடரே ஆகாதுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆடியில் போய் வாங்குறது வந்து நோ யூஸ். நார்மல் டேஸ்லேயே போய் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ப்ராபப்ளி நான் அப்போது வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற இது எனக்கு இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ்க்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ்.